வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழ்நாடு அரசுக்கு சார்பாக தமிழ்நாடு அரசு எடுத்த முடிவுக்கு நியாயமான ஒரு தீர்ப்பை வந்து ஏற்கனவே கொடுத்திருந்துச்சு. ஆளுநருடைய விவகாரத்துல கொடுத்த இந்த தீர்ப்பை இன்னைக்கு அது வந்து ஜனாதிபதி 14 கேள்வி கேட்டிருந்தாங்கிறதுக்காக நீதிபதி கவாய் தலைமையில வந்து இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதை தீர்ப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி குழப்பமான தீர்ப்பாகவே கொடுத்திருக்காங்க. அது தீர்ப்புன்னு சொல்ல முடியாம என்னன்னா, ஆளுநர்கள் ஒரு மாநிலத்தில் 2 அதிகாரங்கள் இருக்க முடியாது. ஆளுநர் என்ன சொல்ல, தமிழ்நாடு அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்கணும். அதாவது பொதுவா அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3 அதிகாரம் தான் இருக்குது. ஒண்ணு அவர் வந்து ஒரு மசோதாக்கு ஒப்புதல் அனுப்பணும், இல்ல திருப்பி அனுப்பணும், சட்டசபைக்கு திருப்பி அனுப்பணும், இல்ல ஜனாதிபதிக்கு அனுப்பணும். இந்த 3 தான் அவங்களுக்கு இருக்கிற அதிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதற்கு வந்து காலக்கெடுகள் எதுவும் நிர்ணயிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அவங்க கொடுத்திருக்கிற அம்சங்கள் பார்த்தா அவங்க கவர்னர் வந்து காலக்கெடு இது பண்ண முடியாது, ரொம்பலாம் நீட்டிக்க முடியாது. அது வகையில அது ஓகே தான். ஆனா எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆளுநருக்கு எந்த அதிகாரம் கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு அதாவது குடியரசுத் தலைவருக்கு இதே இதுதான். அவரும் வந்து எந்த மசோதாவையும் நிறுத்தி வைக்க முடியாது, அவரும் ஒப்புதல் கொடுக்கணும். ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ இதை வந்து சரியா செய்யலைன்னா திருப்பி காலக்கெடு அவங்க நீட்டிச்சாங்கன்னா திருப்பி நீதிமன்றத்தில் அணுகலாம். அப்போது அவர்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை நீதிமன்றம் செய்யும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கு. இது எப்படி இருக்குன்னா, கவுண்டமணி டயலாக் மாதிரி ஈயம் பூசணும் பூசாத மாதிரி இருக்கணுங்கிறாங்க. ஏற்கனவே கொடுத்த அந்த தீர்ப்பில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அந்த தீர்ப்பு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் காலக்கெடுங்கிறது இப்ப கிடையாது. இது என்னன்னு புரியல. இது வந்து தெளிவுபடுத்தணும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, காலக்கெடு கொடுத்ததுக்காகத்தான் ஜனாதிபதி 14 கேள்வி வந்து மோடியை வந்து கேட்க சொல்லிதான் ஜனாதிபதி மூலியமா கொடுத்துருக்கிறாரு. ஜனாதிபதியா கேட்கல. ஆக இந்த காலக்கெடுங்கிறது இப்ப இல்லை. ஆனா இந்த காலக்கெடு வந்து செய்ய முடியாத அளவுக்கு இப்போ வந்து நீதிபதி கவாய் தலைமையில கொடுத்திருக்காங்க. அது வரைக்கும் ஓகே. ஆனா ஏற்கனவே கொடுத்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புல வந்து நாங்கள் உறுதியாக இருக்கோம், அது செயல்படுத்தப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு எங்களுக்கு புரியல. அதை வந்து சட்டம் தெரிந்த நல்ல நண்பர்கள் யாராவது தெளிவுபடுத்தணும்.